அமெரிக்க பங்குச்சந்தையில் வரவிருக்கும் பிரம்மாண்டமான நிறுவனங்களின் வருகை இந்திய முதலீட்டாளர்களை எப்படி ஈர்க்கிறது என்பதை பார்ப்போம். ஏன் இந்த எதிர்பார்ப்பு? பொதுவாக நாம் இந்தியாவில் உள்ள நிறுவனங்களின் பங்குகளை மட்டுமே வாங்கி பழகியிருக்கிறோம். ஆனால் இப்போது ஸ்பேஸ் எக்ஸ், ஓபன் ஏஐ, சாட் ஜிபிடி மற்றும் ஆந்த்ரோபிக் போன்ற உலகின் முன்னணி நிறுவனங்கள் அமெரிக்க பங்குச்சந்தையில் நுழைய போகின்றன. இந்த நிறுவனங்கள் நம் அன்றாட வாழ்க்கை மாற்றம் மற்றும் தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளன. இந்த நிறுவனங்கள் நம் அன்றாட வாழ்வை மாற்றும் தொழில்நுட்பங்களை கொண்டு உள்ளன. இத்தகைய பங்குகளை வாங்குவதற்கு இந்திய முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். இந்தியாவில் உள்ள ஜெரோதா, ஐஎன்டி மணி, HDFC செக்யூரிட்டிஸ் போன்ற நிறுவனங்கள் மூலம் இப்போது இந்தியர்கள் மிக எளிதாக அமெரிக்க பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய முடியும். வரலாற்று பின்னணி. பழைய முறை. இதற்கு முன்பு வெளிநாட்டு பங்குகளில் முதலீடு செய்வது என்பது பெரும் பணக்காரர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் மட்டுமே உரித்தானதாக இருந்தது. ஆவணங்கள் மற்றும் பரிமாற்ற கட்டணங்கள் மிக அதிகமாக இருந்தன. தற்போதைய மாற்றம். தொழில்நுட்பம் மற்றும் கிஃப்ட் சிட்டி போன்ற அரசின் புதிய நடைமுறைகள் காரணமாக ஒரு சாதாரண இந்தியர் கூட தனது மொபைல் ஆப் மூலம் சில நிமிடங்களில் அமெரிக்க பங்குகளை வாங்க முடியும். இது உலகளாவிய முதலீட்டு முறையில் ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் இன்வெஸ்டிங், அதாவது ஜனநாயக புரட்சி. இந்தியர்கள் ஏன் அமெரிக்க பங்குகளை நோக்கி ஓடுகிறார்கள்? நாணய மதிப்பு வீழ்ச்சி. ரூபாய் மதிப்பு டாலருக்கு எதிராக குறையும் போது அமெரிக்க பங்குகளில் முதலீடு செய்திருப்பது ஒரு சிறந்த காப்பீடாக அமைகிறது. அமெரிக்க சந்தையின் வளர்ச்சி. கடந்த ஓராண்டில் நாஸ்டாக் குறியீடு 40% வளர்ச்சியை தந்துள்ளதால் அதிக லாபத்தை ஈர்க்கும் இடமாக அது பார்க்கப்படுகிறது. புதிய வாய்ப்புகள். விண்வெளி மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் இந்திய சந்தையில் போதுமான வாய்ப்புகள் இல்லை. எனவே இத்தகைய தொழில்நுட்பங்களை சொந்தமாக்கிக் கொள்ள அமெரிக்க சந்தையே சிறந்த வழி. முதலீடு செய்யும் முறை. முதலீட்டாளர்கள் இப்போது கிஃப்ட் சிட்டி வழியாக மிக குறைந்த செலவில் பணத்தை அமெரிக்காவிற்கு அனுப்ப முடிகிறது. 10 லட்சத்திற்கு மேல் முதலீடு செய்தால் 20% TCS, அதாவது டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் வசூலிக்கப்படும். இதை உங்கள் வருமான வரியின் போது சரி செய்து கொள்ளலாம். 24 மாதங்களுக்கு குறைவாக வைத்திருந்தால் சாதாரண வருமான வரி விகிதத்தில் வரி விதிக்கப்படும். 24 மாதங்களுக்கு மேல் வைத்திருந்தால் நீண்டகால மூலதன ஆதாய வரியாக 12.5% செலுத்த வேண்டும். அமெரிக்க சந்தை உலக பொருளாதாரத்தின் 70% மதிப்பை கொண்டுள்ளது. உங்கள் பணத்தை ஒரே இடத்தில் இந்தியாவில் மட்டும் வைக்காமல் அமெரிக்காவின் அதிநவீன தொழில்நுட்ப நிறுவனங்களிலும் முதலீடு செய்வது ஒரு சிறந்த பல்வகைப்படுத்தப்பட்ட முதலீட்டு உத்தியாகும். இந்த தகவல்கள் வெறும் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்படுகின்றன. இவை எந்த வகையிலும் முதலீட்டு ஆலோசனைகளோ பங்குகளை வாங்க அல்லது விற்க பரிந்துரைக்கும் அழைப்போ அல்ல. பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. எந்தவொரு முதலீட்டை மேற்கொள்வதற்கு முன்பும் அதன் முழுமையான ஆவணங்களை படித்து புரிந்து கொள்வது அவசியம்.